இது வரைக்கும் நம்ம அந்த ஹோம் டூர் பார்த்துருப்போம், அதுக்கப்புறம் இந்த பூஜை அறை டூர் பார்த்துருப்போம், கிச்சன் டூரில் இந்த பாத்ரூம் டூர் கூட பார்த்துருப்பீங்களே. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து ஒரு ஊரையே டூர் பண்ண போகிறோம். கூமாப்பட்டி ஊர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத லைவாக நான் அப்படியே ட்ராவல் பண்ணி போக போகிறேன். நீங்களே என் கூட சேர்ந்தே வாங்க. வீடியோ போட்டதுக்கு அப்புறம் தான் டேமை பத்தி பேசுறாங்க. அதுக்கு முன்னதெல்லாம் யாரும் பேசல. இப்பதானே நம்ம திமுக இருந்து ஊழல் அது இதுன்னு சொல்லி வெளியேற்றிருக்காங்க. அதுக்கு முதல்ல இந்த பேச்சு கூட கிடையாது. அவர் வீடியோ போட்டதுக்கு அப்புறம் தான் இவ்வளவு தூரம் இந்த பிளவுக்கல் டேம்போ கூமாப்பட்டியை பத்தி தெரிஞ்சிருக்கு. சீசனுக்கு இந்த ஏரியா நல்லா இருக்கும், மற்ற நேரமெல்லாம் சுமாராக இருக்கும். அப்போ அவர் சொல்ற மாதிரி அந்த பூஸ்ட் மாதிரி தண்ணி நிற்கும், அதெல்லாம் இயற்கையான தண்ணி தாங்க. பூஸ்ட் மாதிரிலாம் வந்து ஒரு இதுக்கு சாலிக்கு பேசுகிறாப்புல மலையிலேருந்து வர தண்ணி வாசி கொஞ்சம் மூலிகை தண்ணி இருக்கும், உடம்புக்கு நல்லா இருக்கும். அதுக்காக வந்து பூஸ்ட் மாதிரி ஹார்லிக்ஸ் மாதிரிலாம் இருக்காது. இப்போ வெளியூர் ஆட்கள் எவ்வளோ வந்து போயிட்டு இருக்காங்க? நான் இப்போ இந்த வந்த பிறகு கொஞ்சம் பேர் வராங்க. இப்போ அவ்வளோ ஆள் விடலை, எனக்கு சரி ஆள் வரல. அதுக்கு முன்னாடி வருவாங்க, தண்ணியை பார்ப்பாங்க. அங்கிட்டு உள்ள ஒரு கோயில் இருக்கு, அந்த கோயிலில் சாமி கும்பிடுவாங்க, பார்த்துட்டு போயிடுவாங்க. கூமாப்பட்டியில் போயிட்டு சுற்றி பார்க்கறதுக்கு இடம் இருக்கு, தங்குறதுக்கு இடம் இருக்கு, எல்லா வசதியுமே இருக்குன்னு சொல்றாங்க. அதெல்லாம் உண்மை? அங்கே தங்குற ஹோட்டலாம் கிடையாது, எந்த ரூமும் எதுவும் கிடையாது. சும்மா போய் பார்க்கலாம், எங்கே வேணா தங்கிக்கலாம், வச்சுக்கலாம். ஹோட்டல்ல தங்குற மாதிரி ஹோட்டல்லாம் கிடையாது. இங்க தங்குறதுக்கு அந்த மாதிரி வசதிகள் ஏதாவது அங்கே எதுவும் கிடையாது. அங்கே தான் காட்டுக்குள்ளே தான் தங்குறாங்க. வெளியே ஹோட்டல் அந்த மாதிரி தங்குற ஹோட்டலில் வத்திராப்பு தான் வரணும். இங்க எதுவுமே கிடையாது. கூமாப்பட்டியில் அந்த மாதிரி கூமாப்பட்டியில் ஹோட்டல் கிடையாது. அதான் இங்க கிடையாது. ஏதாவது வெளியே தான் போகணும் ஊருக்கு. வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ஊருக்குள்ள அவ்வளோ ஆள் வந்துச்சு, அவ்வளோ ஆள் போய்கிட்டு இருந்துச்சு. இப்போ இந்த சமயத்துல இந்த 5 வருஷமா தான் இதை அடைச்சி வச்சுட்டாங்க. இந்த தங்கப்பாண்டின்ற ஒருத்தர் வந்து அதை வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆக்கி விட்டார் இந்த ஊரை. ஒரு அது பண்ணாம இருந்திருந்தா இந்த இடம் நல்லா இருந்திருக்கும். நம்மளாச்சும் போயிட்டு வந்துட்டு இருக்கோம், போயிட்டு வந்திருக்கலாம். உண்மைதான். இவர் வீடியோ போட்டதுக்கு அப்புறம் இதை மூடிருக்காங்க. இப்போ வீடியோ போடலாம், அது ஓப்பன்ல இருக்கும். நாங்க மட்டும் போயிட்டு வரோம், லோக்கல் மட்டும் போயிட்டு இருந்தா பிரச்சனை இல்லை. ஒருவேளை வீடியோ போடாம இருந்தா அது திறந்து இருந்திருக்கும், ஓப்பன்ல இருந்திருக்கும். ஒரு வீடியோ போறாரு, கஷ்டப்பட்டு நாங்க அவரை எவ்வளவோ வஞ்சிருக்கோம். அவர் எங்க கூட இருப்போம். அப்படியா வைவீங்க? எதுக்கு வைவீங்க? ஆரோஸ் நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்கள் அஜித். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம்ல இப்போ செம்ம வைரலா போயிட்டு இருக்க ஒரு ஊரு. கொடைக்கானல் வேணாம், கூர்க்கு வேணாம், குற்றாலம் வேணாம், ஊட்டி வேணாம், எந்த ஒரு பனிப்பிரதேசமோ இல்லை நீர்வீழ்ச்சி எதுவுமே வேணாம், கூமாப்பட்டிக்கு போகணும்னு சொல்லி நிறைய மக்கள் வந்து ஆசைப்படுறாங்க. நிறைய பேர் வந்து போயிட்டு இருக்கதா சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அந்த கூமாப்பட்டி ஊருக்கு தான் நான் வந்திருக்கேன். இது வரைக்கும் நம்ம அந்த ஹோம் டூர் பார்த்துருப்போம், அதுக்கப்புறம் இந்த பூஜை அறை டூர் பார்த்துருப்போம், கிச்சன் டூர்ல இந்த பாத்ரூம் டூர் கூட பார்த்துருப்பீங்களே. ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஒரு ஊரையே டூர் பண்ண போறோம். கூமாப்பட்டி ஊர் எப்படி இருக்கு அப்படிங்கிறத லைவா நான் அப்படியே டிராவல் பண்ணி போக போறேன். நீங்களே என் கூட சேர்ந்தே வாங்க. ஸோ இங்கிட்டு இருக்கு பாருங்க, இதுதான் வந்து கூமாப்பட்டி. ஆக்சுவலாக இங்கிட்டு இருக்க எல்லாமே வந்து கூமாப்பட்டி தான். ஸோ உள்ளே நான் போக போகிறேன். ஏன்னா அமேசான் கார்டு அது இதுன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சொன்னாங்கல்ல. ஸோ ஊர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் லைவாக போக போகிறேன். நீங்களே என் கூட சேர்ந்து வாங்க. இங்கே மக்கள் அங்கங்கே இருக்காங்க, அவங்க எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த ஊர் உண்மையிலே அந்த மாதிரி இருக்கா, என்ன மாதிரியான வசதிகள் இருக்குது, வெளியூர்லேருந்து வந்தாங்கன்னா ஆட்கள் தங்குறதுக்கான வசதிகள் எல்லாமே இருக்கான்றதை தான் நம்ம நேரடியாக போய் விசிட் பண்ண போகிறோம். வாங்க உள்ள போகலாம். ஆமாம், இப்போ இந்த டிவியிலேருந்து எல்லாத்துலேயும் இந்த கூமாப்பட்டி வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. நிறைய ஆட்கள்லாம் வந்து போயிட்டு இருக்காங்களம்மா. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குது? நல்லாத்தான் இருக்கு. இப்போ எங்கள் கூமாப்பட்டி பேர் வாங்கிருச்சுல. இதுக்கு முன்னாடி இருந்த கூமாப்பட்டிக்கு இப்போ பேர் வாங்கிருச்சு. என்ன டேம் பார்த்தா இது நாம போட்டிருக்காங்க, அவ்வளவே. என்ன பண்ணல இப்போ இந்த பராமரிக்காம போட்டிருக்காங்க. ரூபா அனுப்பியிருக்காங்க, இது பண்ண மாட்டாங்க. காசு அனுப்பியும் பராமரிக்காம இருக்கு. ஆனா இப்போ உங்க ஊர் ஆட்களே உள்ள போக முடியாதுன்னு சொல்றாங்களாமே. நாங்க தெரிஞ்சவங்க போலாம்யா, ஆனா உள்ள குளிக்க விட மாட்டாங்க. இப்போ வெளியூர் ஆட்கள் எவ்வளவு வந்து போயிட்டு இருக்காங்க? நான் இப்போ இந்த வந்த பிறகு கொஞ்சம் பேர் வராங்க. இப்போ அவ்வளோ ஆள் விடலை, எனக்கு சரி ஆள் வரல. அதுக்கு முன்னாடி வருவாங்க, தண்ணியை பார்ப்பாங்க. அங்கிட்டு உள்ள ஒரு கோயில் இருக்கு, அந்த கோயிலில் சாமி கும்பிடுவாங்க, பார்த்துட்டு போயிடுவாங்க. நல்லா தெரிஞ்சு. நான் இப்போ இங்கே வாகப்பட்டு வந்து 5 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் நல்லா தெரிஞ்சு. எப்போ வந்து சரியில்லாம போச்சு? இப்போ இந்த ஆட்டு ரொம்ப அழிமா வந்து பூரா இது நீ போட்டாங்க, உடச்சு போட்டாங்க. அதுக்கு முதல்ல நல்லா தெரியும். அதுக்கு மேலே நல்லா தான். ஊர்ல எத்தனை வருஷமா இருக்கீங்க? இந்த ஊரில் நான் பிறந்ததுலேருந்து இங்கே இருக்கோம். பிறந்ததுலேருந்து இங்கே. இப்போ உங்கள் வயசு எத்தனை ஆச்சு? இப்போ எனக்கு வயசு 60 வயசு. 60 வருஷமா இங்கே இருக்கீங்க? ஆமாம். சரி, இப்போ ஒருத்தர் வந்து இந்த வீடியோலாம் போட்டுட்டு இருக்காரு. கூமாப்பட்டியை பற்றி ஒரு ஆள் வந்து வீடியோவா போட்டுட்டு இருக்கப்போ உங்க ஊருக்காரர் ஒருத்தர் பார்த்துருக்கீங்களா நீங்க? தங்கப்பாண்டின்னு சொல்லி ஒருத்தர். மயந்தேன், எங்கள் சொந்தமான மயந்தேன், தம்பி மயந்தேன். அதனால ஒன்றும் இல்லை. இப்போ டேம்புலாம் எல்லாம் இதை இருக்க நல்லா டெவலப் ஆகுது.
இந்த ஊர் நல்லா டெவலப் ஆகுது. ஆனா இப்போ என்னன்னா இங்க இருக்க வந்து விசாரிக்கும் போது முன்னாடியாச்சும் நாங்க போயிட்டு இருந்தோம், இப்ப இந்த வீடியோ போட்டு மக்கள் வரான்னு சொல்லி எங்களே உள்ள விட மாட்டேன்றாங்க, எல்லாம் அடைச்சு வச்சிட்டாங்கன்னு சொல்றாங்களே. சொல்றாங்க சில ஆளு போவாங்க, சில போட மாட்டாங்க. ஆமா, இப்போ நம்ம ஒரு ஆடு மாடை பற்றி போகலாம், நம்ம ஒரு குளை வெட்ட போகலாம், எல்லா வேலையும் போகலாம். ஆனா சில ஆளுல போக விட மாட்டாங்க. சரி, இப்ப நிறைய அந்த நெட்டுல இந்த போன்லாம் வந்துட்டு கூமாப்பட்டியில போயிட்டு சுத்தி பாக்குறதுக்கு இடம் இருக்கு, தங்குறதுக்கு இடம் இருக்கு, எல்லா வசதியுமே இருக்குன்னு சொல்றாங்க. அதெல்லாம் உண்மை? அங்க தங்குறதுக்கான வசதிகள்லாம் ஹோட்டல்லாம் இருக்கா? எங்க வேணாலும் தங்கலாம். இங்க வந்து யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை. இந்த பெரிய பெரிய ஹோட்டல்லாம் இருக்கு, இங்க தங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்ல? அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது. இங்க தங்குறதுக்கான ஹோட்டல்லாம் கிடையாது, இங்க தங்குற ஹோட்டல்லாம் கிடையாது. இங்க எந்த ரூமும் எதுவும் கிடையாது. போய் எந்த இடத்துல நம்ம இஷ்டப்பட்ட இடத்துல இப்படி பிளாட் இல்ல, சும்மா போய் பார்க்கலாம், எங்க வேணா தங்கிக்கலாம், வச்சுக்கலாம். டேம்ல போய் பார்க்கலாம். ஆனா நைட்டு போயிட்டு ஹோட்டல்ல தங்குற மாதிரி ஹோட்டல்லாம் கிடையாது, ஹோட்டல்லாம் கிடையாது, எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. சகல என்னன்னா இப்போ இந்த சோஷியல் மீடியால இந்த டூர் பேக்கேஜஸ் டீம்லாம் இருக்காங்களா, அவங்க மேக்ஸிமம் பண்ற விஷயம் என்னன்னா கூமாப்பட்டி போகணுமா 2 nights 1 day இல்லை 3 nights 2 days அப்படின்ற மாதிரி போட்டு 4500 ரூபாய் தான் ஒரு கப்பலுக்கு, 5000 ரூபாய் தான் ஒரு கப்பலுக்கு, நைட் ஸ்டே, ஃபுட்டு எல்லாமே நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம்னு சொல்லி நிறையா வீடியோஸ் வந்து போயிட்டு இருக்கு. ப்ரீ வெட்டிங் ஷூட்டு, போஸ்ட் வெட்டிங் ஷூட்னு சொல்லி என்னென்னமோ பண்ணுறேன்ற மாதிரிலாம் போடுறாங்கல்ல. ஆனால் இங்கே வந்து பார்க்கும்போது அதுக்கான வசதிகள் எதுவுமே கிடையாது. இவங்க அவங்களோட வாழ்வாதாரம் அன்னன்னைக்கு தேவையான வாழ்க்கையை வந்து நல்லபடியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. இங்கே வந்து இந்த 5 star ஹோட்டல்லேருந்து 3 star 2 star எந்த ஹோட்டலுமே கிடையாது. இங்கே ஹோட்டல் சாப்பிட்றதுக்கு இருக்கா? பஸ் ஸ்டாண்டு போகணும். சாப்பிட்ற ஹோட்டலில் ஆக்சுவலாக பஸ் ஸ்டாண்டு தான் போகணும். இங்கே வந்துட்டு அந்த அளவுக்கு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி வர அளவுக்குலாம் வந்துட்டு ஸ்டே பண்ணுற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்தீங்கன்னா டேமை விசிட் பண்ணலாம். காலையில் வந்தீங்கன்னா ஈவினிங் திருப்பி போகிற அளவுக்கு எல்லாமே இருக்கே தவிர்த்துட்டு நைட்டு தங்கி வந்து இருக்கிற அளவுக்கு இங்கே எதுவுமே கிடையாது. ஸோ யாருமே இந்த சோஷியல் மீடியாலாம் பார்த்து ஏமாந்துடாதீங்க. நாங்கள் வந்து உங்களுக்கு 3 நாளைக்கு இங்கே தங்குறதுக்கான வசதிகள் பண்ணித்தரோம் அது இதுன்னு சொன்னாலுமே அதுக்கான எந்த வசதியுமே இந்த ஊரில் கிடையாது. இன்னும் அந்த ஊரை உங்களுக்கு காட்டுறேன் லைவா. இந்த வீடியோலாம் போட்டாங்கல்ல, வீடியோ போட்டதுக்கு அப்புறம் தான் அந்த டேமை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி. இப்போ வீடியோ போட்டதுக்கு அப்புறம் தான் டேமை பத்தி பேசுறாங்க. அதுக்கு முன்னதெல்லாம் யாரும் பேசல. இப்பதானே நம்ம திமுக இருந்து ஊழல் அது இதுன்னு சொல்லி வெளியேற்றிருக்காங்க. அதுக்கு முதல்ல இந்த பேச்சு கூட கிடையாது. அவர் வீடியோ போட்டதுக்கு அப்புறம் தான் இவ்வளவு தூரம் அந்த பிளவுக்கல் டெம்போ கூமாப்பட்டியை பத்தி தெரிஞ்சிருக்கு. இல்லைன்னா இதுவும் தெரிஞ்சிருக்காது. அதை யாரும் திறக்க போறது இல்லை, அப்படியே இருந்திருக்கோம். நாங்க உள்ளூர்கார லோக்கல் தான், நாங்க போனா கூட அவங்க உள்ளெல்லாம் போக கூடாதுன்றாங்க. அது வாக்குவாதம் தான் ஆகும், திரும்ப திரும்ப பிரச்சனை தான் ஆகும். இவர் ஏதோ வீடியோ போறாரு, வீடியோ போட்டதுனால வெளியில உள்ள ஆளு கூட வராங்க. எவ்வளோ வருஷமா இந்த பொடியா இருக்கு? இதுப்பா எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து நாங்கள் டேம் போயிருக்கோம். நாங்கள் போன டயத்துல டேம் ஓப்பன்ல தான் இருந்துச்சு. இப்போ நாங்கள் 2022 கல்யாணம் முடிச்சேன். அப்போ இருந்து இப்போ வரைக்கும் இன்னும் ஓப்பன் பண்ணவே இல்லை. சீசனுக்கு தான் நல்லா இருக்கும். காலமும் கோடையும் வந்து இங்கே ஏரியாவில் விவசாயம் தான் முக்கியம். சீசனுக்கு இந்த ஏரியா நல்லா இருக்கும், மற்ற நேரமெல்லாம் சுமாராக தான் இருக்கும். அப்போ அவர் சொல்ற மாதிரி அந்த பூஸ்ட் மாதிரி தண்ணி நிற்கும், அதெல்லாம் இயற்கையான தண்ணி தாங்க. பூஸ்ட்டுமா இதெல்லாம் வந்து ஒரு இதுக்கு சாலிக்கு பேசுகிறாப்புல எப்பவுமே இயற்கையான மூலிகை தண்ணி. அது வந்து டேம்ல வர தண்ணி வந்து நல்ல தண்ணி தான், எல்லாரும் குடிக்கிற தண்ணி தான். எல்லா ஊர்லயும் வர அதே தண்ணி தான். எல்லா ஊர்லயும் வர தண்ணி இல்லை, இது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். மலையிலிருந்து வர தண்ணி வாசி கொஞ்சம் மூலிகை தண்ணி இருக்கும், உடம்புக்கு நல்லா இருக்கும். அதுக்காக வந்து பூஸ்ட் மாதிரி ஹார்லிக்ஸ் மாதிரிலாம் இருக்காது. 5 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ஊருக்குள்ளே அவ்வளோ ஆள் வந்துச்சு, அவ்வளோ ஆள் போய்கிட்டு இருந்துச்சு. இப்போ இந்த சமயத்தில் இந்த 5 வருஷமாக தான் இதை அடைச்சி வச்சுட்டாங்க. அடைச்சி வச்சதுக்கப்புறம் இது யாரும் போகல வரல. அந்த குறுக்கு பாதை ஒன்று இருந்துச்சு, அந்த மலை வழி பாதை போய் அங்கே பிள்ளை குளிப்பாங்க, செய்வாங்க, எல்லாமே செய்வோம். ஆனால் அதுக்கு இப்போ அதுவும் அடைச்சி வச்சுட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அது நம்ம என்னன்னு சொல்றோம். இது அது எப்படி இருக்கு? ஏன்னா நம்மளாச்சும் போயிட்டு வந்து இப்போ அதே அடைச்சி வச்சிட்டீங்களான்ற ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது இங்கே உள்ள ஆளுக்கு வந்து அது எப்படின்னு தெரியல. ஏன்னா சுற்றுலா பயணிகள் வராங்க, அவங்களுக்கு இந்த இடம் இல்லைன்னா வேற இடம். இப்போ இங்கே சுற்றி பார்க்க வராங்க, இந்த இடம் கிடைக்கல வேற ஊருக்கு போயிடுவோன்றாங்க. ஆனால் இதே நம்பி இந்த ஊரில் இருக்க மக்களுக்குலாம் இதான வாழ்வாதாரமாக இருக்கும். டெய்லி போக வர எல்லாமே இங்கே தான் இருக்கும். இந்த ஊருக்குள்ளே இதுதான் உண்மை, அதான் வாழ்வாதாரமே. எல்லாமே எல்லாம் நடந்துச்சு, அங்கனக்குள்ளே தான் இருக்க முடியல. ஆனால் இப்போ அதை மூடினதுன்னு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும்ல, உள்ளே போக முடியல. எல்லாத்துக்கும் கஷ்டம்தான், அதுக்கு நம்ம என்ன. ஆனால் இப்போ அவர் ஒரே ஒரு ஆள், அதாவது இந்த தங்கப்பாண்டின்ற ஒருத்தர் வந்து அதை வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆக்கி விட்டார். இந்த ஊரை ரொம்ப ஃபேமஸ் ஆக்கி விட்டார். ஒரு அது பண்ணாமல் இருந்திருந்தா இந்த இடம் நல்லா இருந்திருக்கலாம். நம்மளாச்சும் போயிட்டு வந்துட்டு இருக்கோம், போயிட்டு வந்துருக்கலாம். அது உண்மைதான். எப்பயாவது அங்கனக்குள்ள எப்பயுமே போயிட்டு வந்துக்கிட்டு இருப்போம். ஆனால் கடைசியில் இந்த இப்படி பிரபலமான உடனே அது அங்கே போக முடியல, அடைச்சி வச்சுட்டாங்க. ஒருவேளை பிரபலம் ஆகாமலே இருந்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. இப்போ அந்த டேம் வந்து ஏதோ அடைச்சிட்டாங்களாமே, இது வரைக்கும் சின்ன வழியாவது இருந்துச்சு. அது கொரோனா டயத்தில் அடைச்சிட்டு இருந்தாங்க.
இப்போ அடைக்கல, இப்போ நல்லா தான் இருக்கு. இல்ல அந்த சின்னதா ஒரு வழி இருந்துச்சு அதுவுமே அது இப்போ போயிட்டு தான் இருக்கு. அடைச்சிட்டாங்கன்னு தான் சொன்னாங்க. இப்போ இல்ல, போறது இப்போ 2 நாள் அடைச்சு திறந்துட்டாங்க. 2 நாள் அடைச்சு வச்சிருந்தாங்களாமே. எதுக்காக அடைச்சு நாள் அடைச்சிருந்தாங்கன்னா தண்ணி அங்கிட்டு ஒரு வாய்க்கா, பெரிய வாய்க்கா இருக்கு, ஆ. அதனால மெயின் பாதையை திறந்து விட்டாங்க. இப்போ ஆ. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது சின்ன பாதையில் போயிட்டு இருந்தாங்க, அது சைடு இருந்தால் விழுந்துருவாங்கன்ட்டு ஆ. மெயின்ல திறந்து விட்டாங்க. டூரிஸ்ட் ஆட்கள்லாம் உள்ள விடுறாங்க, உள்ள விடுறாங்க. உள்ள போய் பாக்குறேன். பார்க்குறாங்க. சரி, இங்க தங்குறதுக்கு அந்த மாதிரி வசதிகள் ஏதாவது அதுக்குலாம் அங்கே எதுவும் கிடையாது, அங்கே தான் தங்கணும், காட்டுக்குள்ளே தான் தங்குறது தான். வெளியே ஹோட்டல் அந்த மாதிரி தங்குற வசதி ஹோட்டலில் வத்திராப்பு தான் வரணும். இங்க எதுவுமே கிடையாது. கூமாப்பட்டுல அந்த மாதிரி கூமாப்பட்டில் ஹோட்டல் கிடையாது. ஸ்டாண்ட்ல இருக்கு. அதான் இங்க கிடையாது, உள்ள கிடையாது, ஊருக்குள்ள எதுவுமே கிடையாது. எதா இருந்தாலும் வெளியே தான் போகணும், ஊருக்கு வெளியே. ஓகே ஓகே, நன்றிண்ணே. ஒருத்தர் வீடியோ போட்டு ஊரை ட்ரெண்ட் ஆக்கி விட்டார்ல, அதுக்கப்புறம் அந்த ஊர் எப்படி இருக்கு இப்போ? அது வீடியோ போட்டு டெண்டர் ஆக்கி விட்டது மக்கள் கவனத்தை வந்து திருப்பி விட்டுருக்காப்புல. இங்கே இந்த ஏரியா பொறுத்த அளவுக்கு வந்து இப்போ இவர் வீடியோ போட்டதுக்கப்புறம் இதை மூடிருக்காங்க. ஐயோ, இப்போ வீடியோ போடலன்னா அது ஓப்பனில் இருக்கும். நாங்கள் மட்டும் போயிட்டு வரோம், நாங்கள் லோக்கல் மட்டும் போயிட்டு இருந்தால் பிரச்சனை இல்லை. ஒருவேளை வீடியோ போடாம இருந்தா அது திறந்து திறந்தே இருந்திருக்கும், ஓப்பனில் இருந்திருக்கும். வீடியோ போட இப்போ அதுவும் ஸ்டாப் தேவையில்லாம அதையும் மூட வச்ச பண்ணிட்டாங்க. மாதிரி ஆயிடுச்சு. எங்களுக்கு போகிறதுக்கான வழி எவ்வளவோ இருக்குது, நாங்கள் எப்படினாலும் போவோம். எங்களுக்கு பாதையெல்லாம் இருக்குது. இப்படி தெரியாத ஆளுங்க போகணும்ல நம்ம ஊரை பற்றி அவங்க தானே வந்து பார்க்க வராங்க, அப்போ அவங்க தானே போகணும். இப்போ அந்த வீடியோ போட்டு நல்லதுன்னு நினைக்கிறீங்க, கெட்டதுன்னு நினைக்கிறீங்களா? நல்லதானே. பாவம் அவர் வீடியோ போடுறாரு, கஷ்டப்பட்டு நாங்கள் அவர் எவ்வளவோ வஞ்சிருக்கோம், அவர் எங்கள் கூட இருப்போம். அப்படியா? வைவீங்க? எதுக்கு வைவீங்க? இதெல்லாம் எதுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கா? அவர் படிச்சிருக்காப்புல, டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்காப்புல. அதுக்கப்புறம் போலீஸ்க்கும் அட்டன் பண்ணியிருந்தாப்புல. போலீஸ் வேலை கிடச்சி, வேலை கிடச்சிக்கிட்டு இருக்கும்போது நொங்கு மரத்துலேருந்து கீழே விழுந்துட்டாப்புல. எதுலேருந்து விழுந்தமோ திரும்ப அதுலேயே போகணும்னு சொல்லி திரும்ப நொங்கை பற்றி வீடியோ போட்டாப்புல. நொங்கு வீடியோலேருந்து அவர் ஃபேமஸ் ஆகி வந்தார். அதுக்கப்புறம் தான் இப்போ எவ்வளோ தூரம் போயிருக்கு. இந்த ஊரில் அவருக்கு ஆதரவுலாம் இருக்கானா? ஆதரவு இருக்குது, எங்கள் பசங்க ஆதரவு இருக்குது. ஏன்னா அவங்க உள்ளூருக்குள்ளேயே அவங்களுக்கு ஆதரவு இல்லை. ஆதரவு இல்லையா? அப்படியா? ஏன்? எதனால? அவங்க வந்து இந்த ஆத்தாங்கரை வீட்டு ஊரை சேர்ந்தவங்க. ஆனால் அவர் பழக்கவழக்கம் பூரா எங்கிட்ட தான். அவர் நினச்சா வேறு என்னன்னாலும் பண்ணலாம். நேரம் வேலைக்கு போய் மாதம் 30,000 40,000 சம்பளம் வாங்கியிருக்கலாம். ஆனால் அவர் என்னன்னு தெரியல இதில் போயிட்டார். ஏன்னா அவர் வந்து ஹிட்லரோட ரசிகர். எது முடியாத அதை செய்யணுன்ற ஒரு குறிக்குள்ளே போகிறவர். அப்படித்தான் அவர் போய்கிட்டு. இப்போ இந்த வீடியோ போட்டதுன்றது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை தேவையில்லாத எதுக்கு சும்மாவே இருந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? என் பாறைக்கு வந்து உள்ள வந்து 2 டேம் இருக்கு. 2 டேமுமே பராமரிப்பு இல்லாமல் ஒரு 5 வருஷமா கிடக்கு. அதுக்கு நிதியை ஒதுக்குறாவ சொல்கிறேன். நிதி ஒதுக்குனா சொன்னாங்க, ஒன்றும் வந்து அது வந்து வேலைப்பாடு நடக்கலை. நான் சின்ன பிள்ளைலாம் அந்த டேம் வந்து ஒரு பூங்காவாக இருக்கும். இயற்கை காட்சி, பொருள் காட்சி எல்லாமே ஒரு பூங்கா சூப்பராக இருக்கும். இப்போ இந்த ஒரு 10-20 வருஷமாகவே வந்து அந்த டைம் முடையும் போய் கிடக்கு. 4 பக்கம் பார்த்தாலும் சுற்றி மலை, ஒரு இயற்கையான வந்து குமாப்பட்டி ராமசாமி வரம் உனக்குள்ள பக்கத்தில் காஞ்சாவரம் பாக்ஸ் இருக்கு. பாக்ஸ் உள்ள வந்து அனுமதி கிடையாது, இப்போதைக்கு அனுமதி கிடையாது. வரவங்களாம் என்ன எதிர்பார்க்குறாங்க? மேக்ஸில் இந்த குளிக்கிறதுக்கு வசதி இருக்கா, நல்லா பூங்கா இருக்கான்னு கேட்குறாங்க. அது எல்லாமே பொதுப்பணி தெரியும், ஃபாரஸ்ட்டை வந்து அவங்க கண்ட்ரோலில் வச்சிருக்கிறாங்க. உள்ள ஏமாந்து போவாங்க. குமாப்பட்டின்ற ஒரு ஊர் ட்ரெண்ட் ஆகுதுன்னா அது ஒரு டேமுக்காக ட்ரெண்ட் ஆகுது. அது ஒரு மனுஷன் தனி நபராக இருந்து ட்ரெண்ட் பண்ணுறாரு. ஆனால் அதை ஒரு மோசடி மாதிரி பண்ணி நிறைய மக்கள்கிட்ட வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வேலைகள் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ஊரில் வந்து கப்பல் ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம், 3 night 2 days ஸ்டே பண்ண வைக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் வந்தீங்கன்னா போகிறதுலேருந்து வரதுலேருந்து எல்லா செலவும் நாங்களே பார்த்துக்கிறோம், இவ்வளோ அமௌண்ட் பண்ணி நீங்கள் எங்களுக்கு பே பண்ணுங்கன்னு சொல்கிறாங்கல்ல. அது உண்மையாக இல்லையான்னு பார்க்க போனால் அதற்கான எந்த ஒரு இதுவுமே இங்கே கிடையவே கிடையாது. எல்லாம் பசுமையாக இருக்குது, நல்லபடியாக இருக்குது, எல்லாம் வீடு அவங்கவுங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த ஊர் மக்கள் அந்த டேமில் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதை தவிர டூரிஸ்ட் ஸ்பாட்னா வந்து பார்க்குறாங்க, குளிக்க போகிறது மட்டும்தான் இருந்தது இதுக்கு முன்னாடி. இப்போ ஒரு 2-3 நாட்களாக அதுவுமே அளவு கிடையாது. உள்ள டேம் யாருமே போகிறதில்ல, கூட்டம் அதிகமாக வரனால. இதுக்கு முன்னாடி வெறும் பார்த்துட்டு போகிற மாதிரி தான் இருந்துச்சு. இங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு எந்த ஒரு வசதியுமே இல்லை. ஸோ யாரும் எதையும் நம்பி ஏமாந்துடாதீங்க தயவுசெய்து.